மாநிலத்தில் இருக்கிறவங்க ஒன்று ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்காங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி புலம்பெயர்ந்து இந்த மாதிரி வேற ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப இங்கே வந்து 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு தமிழன் ஒரு வேலை செய்கிறான்னா அவங்க அதை 500 ரூபாய்க்கு அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஒன்று அந்த கேட்டகரியில் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாதிரி ரொம்ப அத்தாரிட்டேட்டிவில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு தெளிவின்மையாகவும் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வட மாநிலம்னா தமிழ்நாடுனா பல கூறுகள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டு தொழிலாளர் அவர் வேலைக்கு போகும்போது அவர் இங்கே சாதியாக பார்க்கப்படுகிறார். அவர் என்ன சாதின்னு இங்கே ஒரு பார்வை இருக்குது. அது மாதிரி வட மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே பல பிரச்சனைகளோடு அங்கே வர்றவங்க இருக்கிறாங்க. இங்கே 1000 ரூபாய்க்கு வேலைக்கு வரக்கூடிய ஒரு வட மாநில தொழிலாளியும் சுதந்திர இந்தியாவை ஒட்டி இங்கே வந்த ஒரு சேட்டையும் நம்ம சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பொது புத்தி நம்மக்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை காட்டிலும் கூடுதலான பிரச்சனை வடநாட்டிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி மேலேருந்து பார்க்கக்கூடாது, கீழே இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத உண்மை. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உணவகம் நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளர் உங்களை ஏன் வேலைக்கு வச்சுக்கல தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான உணவகங்கள் நம்ம ஊரில் இருக்குது. பல நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் தமிழர்கள் நடத்தக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. தமிழர் தான் நம்மளை ஏன் வேலைக்கு வச்சுக்கிற மறுக்கிறாங்க? அவர் சொன்ன விஷயம் தான். நம்ம கேள்வி கேட்போம், 8 மணி நேரத்தை நம்ம கேட்போம், ஊதிய உயர்வு கேட்போம், ஓய்வு கேட்போம். அப்போது நம்ம வந்து கேட்குறதுனால நம்மளை வச்சுக்கிறல. அடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறது யார்? தமிழர் தானே கொடுக்குறாரு. அப்போ நமக்கு ஏன் அந்த பார்வை வர மறுக்குது? இங்கே இருக்கக்கூடிய உணவகம் நடத்தக்கூடிய, இங்கே கம்பெனி நடத்தக்கூடிய முதலாளிகள், தமிழ் முதலாளிகள் ஏன் வட இந்தியாவிலேருந்து ஏன் வந்து தமிழ் பாசம் இல்லாமல் தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுக்காம வட இந்திய பாசலையாக கொண்டு வராங்க? அப்படிலாம் கிடையாது. இங்கே தமிழர் வட இந்தியருங்கிறதெல்லாம் கிடையாது. அடிமை தொழிலாளியும் அவனுக்கு வேண்டியது இருக்குது. நீ அடிமையாக வேலை செஞ்சாலும் இங்கே மொழியெல்லாம் இல்லை, இனமெல்லாம் இங்கே நிற்காது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான். முதலாளி தான், தொழிலாளி தான். இது தொழிலாளர் பிரச்சனையாக நம்ம அணுகணும். அவங்க வர்றதுனால நம்முடைய வேலை வாய்ப்பெல்லாம் குறையலை. அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு எனக்கு சம்பளம் தரக்கூடிய இடத்துல 600 ரூபாய்க்கு வேலைக்கு வர்றான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை. அவன் சம்பாதிக்கிறதுக்காண்டி வரலை, வீடு கட்டுறதுக்காண்டி அவன் வரலை. அவன் வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கும் பொண்டாட்டி விலைகளுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்காண்டி மட்டும்தான் அவன் வரான். நம்மளை காட்டிலும் கீழான ஒரு நிலையில் வரக்கூடிய அந்த தொழிலாளர்களான நாம், உலக அரசியல் பேசக்கூடிய இல்லை உலகத்தை நேசிக்கக்கூடிய தமிழர்களான நாம் அவர்களை ஆதரிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும்.